வீடியோ பார்க்குறவனே இருக்கும் வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது OnePlusோட Nord 5ஓட அன்பாக்ஸ் வீடியோ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் மஞ்சுநாத். ஃபஸ்ட் விஷயம் டிஸ்பிளேன்னு பார்க்குறப்போ நல்ல ஒரு டீசெண்டான ஒரு லுக்கு வந்துட்டு நீட்டாக கொடுத்துருக்காங்க. மேட் ஃபினிஷிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் வந்துட்டு டிஸ்பிளேலேயே வந்துட்டு கீழே கொடுத்துருக்காங்க. கிளாஸியாக வந்துட்டு ஒரு லுக் வந்து கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். இதோடைய டிஸ்பிளே இன்ச்சு எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறப்போ 6.83 இன்ச்சுக்கான ஒரு எல்இடி டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 144க்கு உண்டான ரிஃப்ரெஷ் ரேட்டும் வந்துட்டு இந்த மொபைலுக்கு கொடுத்துருக்காங்க. பிரைட்னஸ் வந்துட்டு சூப்பராகவே இருக்குன்னு தான் சொல்லணும். இன்டோர் மட்டும் இல்லாமல் அவுட்டோர்லேயும் நல்லா வந்துட்டு சூப்பராக வந்துட்டு இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸ் அண்ட் யூடியூப்லாம் வந்துட்டு ஃபுல் ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ சூப்பரான ஒரு ஃபீல் வந்துட்டு கொடுக்குது. அது இல்லாமல் கொரில்லா கிளாஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. HDR 10+ சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பீக் பிரைட்னஸில் வந்து பார்த்தோம்னா 180க்கான ஒரு நீட்ஸ் கொடுத்துருக்காங்க. வைப்பர் சேம்பர் கூலிங் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. கேமிங் விளையாடும்போது ஹீட்டே இல்லாமல் இருக்கிறதுக்காக. இதில் IP65 மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அவசரப்பட்டு தண்ணிக்குள்ளெல்லாம் போட்டு செக் பண்ணக்கூடாது. மேலே வேணால் லைட்டாக தண்ணி தொளிச்சு போட்டு அதை சுத்தம் பண்ணிக்கலாம். மற்றபடி நீங்கள் தண்ணிக்குள்ளெல்லாம் போட்டு அந்த வீர விளையாட்டுலாம் விளையாடிடாதீங்க. இதோட பர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்குறப்போ ஸ்னாப் ட்ராகன் வந்து 7 Gen கொடுத்துருக்காங்க. ரேம் வந்துட்டு 12 GB ரேம் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்டோரேஜ் எப்படி இருக்குன்னு பார்க்குறப்போ 128 GBக்கு உண்டான மொபைல் இருக்குது. 256 GB ஸ்டோரேஜுக்கு உண்டானதும் இருக்குது. அதோட கேமிங் பர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்குறப்போ இது கேமிங்காகவே இது உருவாக்குன மாதிரி தாங்க இருக்குதுன்னு சொல்லணும். ஏன்னா அந்த கிராஃபிக்ஸ் லுக் அண்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குது. எந்த ஒரு இடத்துலையுமே லேகே இல்லை. நல்ல ஒரு ஸ்பீடாக வந்துட்டு இதோடைய சாஃப்ட்வேர் அப்டேட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஹீட்டிங் இஷ்யூ இதில் சுத்தமாக இல்லை. அதுதான் இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கேமராவை பற்றி பார்க்குறப்போ பேக் கேமரா 50 MPக்கான சோனி LYD வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் 8 MPக்கான அல்ட்ரா வைட்டும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா 50 MP செல்ஃபி வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்துட்டு சூப்பராக இருக்குது. டே லைட்டில் போட்டெல்லாம் நல்லா ஒரு ஷார்ப்பான ஒரு ஃபீல் வந்துட்டு கொடுக்குது. போர்ட்ரேட்டில் 4K வந்துட்டு வீடியோ வந்து பக்காவாக எடுத்து தருன்னு தான் சொல்லலாம். இதில் 4K வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். கண்டென்ட் கிரியேட்டருக்கு நல்ல ஒரு டீசெண்டான ஒரு ஆப்ஷனாக வந்துட்டு இந்த மொபைல் வந்துட்டு அமையும் நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பேட்ரி பற்றி பார்க்குறப்போ 6800 mAhக்கான பேட்ரி சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது 1.5 நாள் வரைக்கும் நிற்கும். நல்லாவே இருக்குதுன்னு தான் சொல்லணும். ரொம்ப முக்கியமாக வெயிட் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. ஏன்னா இந்த 6800 mAh பேட்டரிக்காகவே இந்த வெயிட் கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னு தான் சொல்லணும். 54 மினிட்ஸ்குள்ளவே வந்துட்டு ஃபுல் சார்ஜிங் வந்துட்டு ஆயிடுது 100% வரைக்கும். ஸ்பீக்கர்னு பார்க்குறப்போ டோல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டிலாம் நல்லா வந்துட்டு லோடிங்காக நல்லா சூப்பராக கிளியராகவே இருக்குது. 32,000 பட்ஜெட்டில் ஒரு நல்ல மொபைல் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மொபைல் கொஞ்சம் பெஸ்ட்டாக அமையும்னு நினைக்கிறேன். ஃபோன் எப்படி இருக்குது, எத்தனை பேர் வாங்கியிருக்கீங்க, எத்தனை பேர் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு வீடியோடு உங்களோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.